எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. ஏங்க, நானும் தம்பியும் கோவில் வரையும் போயிட்டு வந்துடுறோம். என்ன 2 பேரும் சேர்ந்து கோவிலுக்கு போறேன்னு சொல்றீங்க? என்ன பண்றது, என் பிள்ளைக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வைக்கணும்னு மனசுக்கு ஆசையா தான் இருக்கு. என்ன பண்றது, சில பேருக்கு இங்க ஈகோ அதிகமா இருக்கு. எங்கடா நாம தான் தப்பு பண்ணோம், இறங்கி போய் கூப்பிடலாம்னு உங்களுக்கு தோண மாட்டேங்குது. என்ன பண்றது, அதான் என் பிள்ளைய கோவிலுக்கு வர சொல்லியிருக்கேன். நாங்க 2 பேரும் போய் அங்கேயே பார்த்து பேசிட்டு வரோம். இது என்னடி புதுசா இருக்கு? அவளை வீட்டுக்கே வர சொல்லலாம்ல. என்னது, கூப்பிட்டா நல்லா இருக்குமா? ஏன் நடந்ததெல்லாம் மறந்து போச்சோ? மறு வீட்டுக்கு வந்த பிள்ளைங்களை எவ்வளவு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி இந்த வீட்டை விட்டு அனுப்புனீங்க. அப்பவே மாப்பிள்ள சொன்னாரு தானே, நீங்களா கூப்பிடாம இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டோம், என் பொண்டாட்டிக்கு மரியாதை தான் எனக்கு முக்கியம்னு சொன்னாருல்ல. இப்ப வரையும் அவர் கரெக்டா அதை தான் கடைபிடிச்சிட்டு இருக்காரு. அதுக்காக எனக்கு என் பிள்ளைய பார்க்கணும். எங்களால பார்க்காமையோ பேசாமையோ இருக்க முடியாது. நீங்க எப்படியும் இறங்கி போய் அவங்கள வீட்டுக்கு வர சொல்லிலாம் கூப்பிட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க கூப்பிடாம கண்டிப்பா மாப்பிள்ளையும் அவளை இங்க கூட்டிட்டு வர மாட்டாரு. இவங்க 2 பேருக்கு நடுவுல என் பிள்ளை தான் பாவங்க. அவளுக்கு இங்க வரணும்னு ஆசை இருக்கு. ஆனா புருஷனோட கௌரவம் தான் முக்கியம்னு அவ பாக்குறா. அவரு என் பொண்டாட்டிக்கு மரியாதை தான் முக்கியம்னு அவரு நினைக்கிறாரு. என்ன பண்றது, அவ பிறந்த நாள் அன்னைக்கு கூட வீட்டுக்கு கூப்பிட்டு ஆசையா ஒரு விருந்து வைக்க முடியாம வெளியே நின்று கூப்பிட்டு பேச வேண்டியதா இருக்கு. என்னமோ எனக்கும் என் பிள்ளைக்கும் இப்படிதான் இருக்கணும்னு தோணுது போல. சரி, இதெல்லாம் உங்ககிட்ட பேசி என்ன ஆக போகுது? நானும் அஸ்வினும் போயிட்டு வந்துடுறோம், நீங்க வீட்லயே இருங்க. இங்க பாரு சரஸ்வதி, எனக்கு கூப்பிட வேண்டாம்லாம் இல்ல. ஆனா ஏதோ ஒரு மாதிரி தடுக்குது. எனக்கு புரியல, அப்படி என்ன தடுக்குது உங்களுக்கு? அவன் நம்ம பொண்ணுங்க, நம்ம மாப்பிள்ள, அவங்க கிட்ட உங்களுக்கு என்ன தடுக்குதுன்னு எனக்கு புரியல. முன்னாடி மாதிரியே நீங்க இருந்திருந்தா கூட எனக்கு பெருசா தெரிஞ்சிருக்காது. ஆனா இப்பெல்லாம் திருந்திட்டீங்க. நல்லபடியா பொண்ணுகிட்டயும் பேசுறீங்க, மாப்பிள்ள கிட்டயும் பேசுறீங்க. ஆனா வாயை திறந்து ஒரு நாள் கூட வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடவே இல்லையேங்க. அதுதான் எனக்கு என்ன புரியல, மனசுக்கு வருத்தமா இருக்குங்க. சரி, இப்ப என்ன, நான் ஃபோன் பண்றேன். ஃபோன் பண்ணி மாப்பிள்ளையை கூப்பிடுறேன், போதுமா? என்ன சொன்னீங்க, நிஜமாவா? ஆமா சரஸ்வதி, இதுக்கப்புறமும் ஏன் அந்த மாதிரிலாம் இருந்துக்கிட்டு? என் பிள்ளை தானே, நானே ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன். நித்யா, தப்பான டைம்க்கு வந்துட்டோமோ? எங்கேயோ கிளம்புறாங்க போல, எல்லாம் ரெடியாகி நிக்கிறாங்க. தெரியலங்க, பார்க்கலாம். சரி வா, உள்ள போலாம். எங்க, உண்மையாவே உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? என்ன நித்யா, இதுல எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? நான் முன்னாடியே ரீசன் சொல்லிட்டேன். நான் இங்க வரலன்னு சொன்னதுக்கு எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா என் பொண்டாட்டிக்கு மரியாதை வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அது இப்போ நல்லாவே கிடைக்குது. இதுக்கப்புறமும் நான் ஏன் வராம இருக்க போறேன்? என்னதான் இருந்தாலும் இது என்னோட மாமியார் வீடு, வராம இருக்க முடியுமாமா? ம். சரி வா போலாம். சரிங்க. அம்மா, நித்யா. மாப்பிள்ள, ஆதி சார், வாங்க வாங்க, உள்ள வாங்க. நித்யா, உள்ள வாடா. ஆ, எப்படி? வாங்க வாங்க, வாங்க மாப்ள, வாங்க. நித்யா வாடா. என்னடா சொல்லாம திடீர்னு வாங்க. ஐயோ, உங்களை பார்த்தோன்னே கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. வாங்க வாங்க, வந்து உட்காருங்க, வாங்க. வாங்க சார். என்ன அஸ்வின் மச்சான், என்னை இன்னமும் சார்னே கூப்பிட்டு இருந்தா எப்படி? உங்க தங்கச்சியே கல்யாணம் பண்ணியிருக்கேன், உரிமையோட கூப்பிடலாம்ல? அப்படி இல்ல மாப்ள, இருந்தாலும் சரி, டக்குன்னு உங்களை பார்த்த உடனே என்ன பேசுறதுன்னே தெரியல. வாங்க உட்காருங்க. வாங்க தம்பி. வாமா நித்யா. வரோம் மாமா. எப்படி இருக்கீங்க 2 பேரும்? நாங்க நல்லா இருக்கோம்ப்பா. வந்து உட்காரு. மாப்ள, திடீர்னு வீட்டுக்கெல்லாம் நித்யாவை கூட்டிட்டு வருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. பழசெல்லாம் மறந்துட்டீங்க தானே தம்பி? என்னத்த நீங்க, அது எப்பவோ நடந்துருச்சு. அது இப்பவே பேசிட்டு இருந்தா எப்படி? நான் அப்போ கோவப்பட்டு இங்க இருந்து போனதுக்கு காரணம் என் பொண்டாட்டிக்காக தான். இப்போ எல்லாமே நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் எதுக்காக வராம இருக்கணும்? அவளுக்கும் இங்க வரணும்லாம் ஆசை இருக்கும்ல அத்தை. அதான் இன்னைக்கு கூட்டிட்டு வரலாமேன்னு தோணுச்சு, கூட்டிட்டு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. அது ரொம்ப நாள் கழிச்சு எனக்குமே ஆசைலாம் இருந்துச்சுப்பா. என் பிள்ளை வீட்டுக்கு வரணும், உங்க 2 பேருக்கும் நல்லா ஆக்கி போடணும், என்னென்ன ஆசைலாம் இருந்துச்சு தெரியுமா? ஆனா இன்னைக்கு. அம்மா, அவளுக்காக தானே பாயாசம் எல்லாம் செஞ்சீங்க, போய் முதல்ல கொண்டு வாங்கம்மா, 2 பேருக்கும் கொடுங்க. அட ஆமாப்பா, மறந்துட்டேன் பாத்தியா. இருங்க இருங்க, இதோ வந்துடுறேன். அம்மா மெதுவா போங்க. ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. அம்மாக்கு தலைகாலே புரியல நித்யா. திடீர்னு இப்படி இன்ப அதிர்ச்சி கொடுப்பீங்கன்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. தேங்க்ஸ் மச்சான். அது என் தங்கச்சி கிட்டத்தட்ட இங்க வந்து 8 மாசத்துக்கு மேல ஆகுது. அவளை பார்க்கணும்னு எனக்கும் ஆசை இருக்கு. என்னதான் அங்க வந்து பார்த்தாலும் பிடிச்சாலும் நம்ம வீட்டுக்கு வர மாட்டாளேன்னு ஒரு சின்ன ஏக்கம் இருந்துச்சு.
இன்னைக்கு நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அஸ்வின், உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் ஏன் கோவமா இங்க இருந்து கிளம்புனேன்னு. ஆனா இப்போ அதுக்கெல்லாம் அவசியமே இல்லைல்ல. எல்லாமே மாறிடுச்சு. இதுக்கப்புறமும் என் பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வர கூடாதுன்னு நான் நினைப்பேனா சொல்லுங்க. அவளுக்கும் இங்க வரணும், எல்லார் கூடயும் இருக்கணும்னு ஆசை இருக்கும்ல. அதனாலதான் சரி இன்னைக்கு கூட்டிட்டு வரலாமேன்னு கூட்டிட்டு வந்திருக்கேன். தம்பி, நான் கூப்பிடாமே வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றிப்பா. என்ன மாமா நீங்க நீங்க பழையபடி இருந்திருந்தா கண்டிப்பா என் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன். ஆனா நீங்க இப்ப எவ்வளவு மாறி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. நான் எதிர்பார்த்தது இது மட்டும்தான். மத்தபடி நீங்க எனக்கு அப்பா ஸ்தானத்துல இருக்கீங்க, வயசுல பெரியவரு. உங்ககிட்ட ஈகோ பார்த்து எனக்கு என்ன ஆக போகுது மாமா? எப்பவும் நித்யாக்கு அப்பானா எனக்கும் அப்பா மாதிரி தானே. அதனால அப்பா கிட்ட நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேனா? அப்படிலாம் இல்ல மாமா. இனிமே எப்பவும் அடிக்கடி வந்துட்டு போவோம், சரிங்களா? ஆம், சரிங்கப்பா. இந்தாங்கப்பா, 2 பேருமே பால் பாயசம் குடிங்க. இந்தாங்க நித்யா, இந்தாடா. தேங்க்ஸ் அத்தை. சரி சரி, பால் பாயசம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரூம்ல ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு மத்தியானம் தடபுடல விருந்தே ரெடி பண்ணிடுறேன். அத்த என்ன அத்த, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கொஞ்சம் வெளியே போற வேலை இருக்கு அத்த. அதான் நித்யாவை கூட்டிட்டு வந்துட்டு அப்புறம் போலான்னு பார்த்தேன். என்னப்பா நீங்க இவ்வளவு நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க, சாப்பிடாம போனா எப்படிப்பா? கொஞ்ச நேரம்ப்பா, நான் கண்டிப்பா சமைச்சிடுறேன். மத்தியானம் சாப்பிட்டுட்டு போங்களேன். இல்லம்மா, அவருக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தரோட பர்த்டே பார்ட்டி இருக்கு, கண்டிப்பா போகணும்னு சொன்னாரு. மத்தியானம் நாங்க கிளம்பணுமா, அதனால தானே இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறோமா. நீங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா மனசுக்கு நிம்மதியா இருக்கும்பா. சரி, பரவாயில்ல, வெளியே போகணும்னு சொல்றீங்க, இன்னொரு நாள் கண்டிப்பா வாங்க. அத்த இப்ப என்ன, நாங்க 2 பேரும் இங்க சாப்பிட்டுட்டு போகணும் அவ்வளவுதானே. நீங்க சாப்பாடு ரெடி பண்ணுங்க, கண்டிப்பா சாப்பிட்டுட்டு கிளம்புறோம், சரிங்களா அத்த? இங்க ஆனா இல்ல நித்யா, அதான் ஆசைப்படுறாங்கல்ல, பரவாயில்ல. நீங்க ரெடி பண்ணுங்க அத்த, நாங்க சாப்பிட்டுட்டே கிளம்புறோம். சரிப்பா, சரி, 1 மணி நேரத்துல எல்லாமே ரெடி பண்ணிடுறேன்ப்பா. நல்லா சாப்பிட்டுட்டே கிளம்புங்க. இதோ இப்பவே போய் நான் வேலையை பாக்குறேன். அது பொறுமை பொறுமை, நிறைய வேண்டாம் அத்த, கம்மியாவே செய்யுங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா. அஸ்வின், இங்க வாப்பா. வரேம்மா. தம்பி குடிங்க. சரிங்க மாமா, நீங்க ரெஸ்ட் எடுங்கப்பா. கொஞ்சம் கடை வரையும் போகணும், நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா, போயிட்டு வாங்க. உங்களுக்கு டைம் ஆகாதுல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் லேட்டா போனாலும் பிரச்சனை இல்ல. இப்ப பாரு, நம்ம சாப்பிட்டுட்டு போறோம்னு சொன்னோன்னே அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க, எவ்வளவு ஆசையா எல்லாம் ரெடி பண்றாங்க. அப்புறம் எப்படி சாப்பிடாம போறது? சாப்பிட்டுட்டு இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறமா போலாம். ஓ, இங்க கூட்டிட்டு வர ஐடியால தான் உனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு செக்யூர்டான பிளேஸா தான் இருக்கும்னு சொன்னீங்களா? ஆமா. நீங்க நீங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க. அம்மா தனியாவே எல்லாம் செய்வாங்கல்ல, நான் கொஞ்சம் போய் அம்மாக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றேன். சரி நித்யா. Yes, sir. How can I help you? 2 rooms already book பண்ணிருக்கோம். Can you check that? Yeah, sure, sir. Give me your ID, please. Yeah, sure. Here it is. Yes, sir. 2 rooms as booked with the name Kavan. Yes. So, your room number 101 and 105, opposite rooms. Okay. Give me the keys, please. Yeah, sure, sir. வைஷு, பாத்தியா இவ்ளோ பெரிய ஹோட்டல் டி. இந்த மாதிரி ஹோட்டலுக்குலாம் நான் வந்ததே இல்ல. ஆமா தீபா, நம்மள சாப்பிடுறதுக்கு கூட இவ்ளோ பெரிய ஹோட்டலுக்கு போனதில்ல. எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு தெரியுமா. அததான் சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓய், போய் சொல்லாத. இவ்ளோ நேரம் கவின் சார் தானே பாத்துக்கிட்டு இருந்தேன். அது சும்மா தான் பார்த்தேன். சுத்தி சுத்தி பாத்துட்டு இருந்தேனா, அது அங்க அவர் பேசிட்டு இருந்தாருல, அது பார்த்தேன். அப்படி சொல்லடி மகளே, சொல்ல. சும்மா இருடி. இன்னைக்கு என்னமோ தெரியல, கவின் ரொம்ப அழகா இருக்காருல்ல. எனக்கெல்லாம் எப்பயும் போலதான்ப்பா தெரியறாரு. ஓ, நீங்க தான் லவ் பண்றீங்கல்ல, அதனால உன் கண்ணுக்கு வேணா அவர் அழகா தெரியலாம். அப்போ உன் கண்ணுக்கு வருண் சார் அழகா தெரியறாரோ? என்னடி சொல்ற? நடிக்காதடி. நானும் 2 months நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவர்கிட்ட பேசுறது, பழகுறது, அவரை பாக்குறது, வாய் மட்டும்தான் சார்னு கூப்பிடுது. என்ன, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சியா? வைஷு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, ஜஸ்ட் சும்மா. சரி, நீ சும்மா சைட் அடிக்கிற பாக்குறேனே வச்சுக்கலாம். ஆனா அவரும் அப்படிதான் பாக்குறாரு. அதான். என்னடி, சொல்லாமல் காதலா? வைஷு, இன்னொன்னு நோட் பண்ணமா, நான் அவரை அண்ணான்னு கூப்பிடுறப்ப ஓகேன்னு சொன்னாரு. பட் நீ அவரை அண்ணான்னு கூப்பிடக்கூடாதா? இது என்ன நியாயம்? அதெல்லாம் எனக்கு தெரியாத. உண்மை சொல்லடி, நல்லா கவினை லவ் பண்றத உன்கிட்ட சொன்னல, நீ ஏன் சொல்ல மாட்டேன்ற? வைஷு, சொல்லக்கூடாதுன்னு இல்ல, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. ஆனா அது லவ்வான்னு கேட்டா தெரியல. அவரை பாக்குறது, அவர் கேரக்டர் எல்லாமே எனக்கு பிடிக்கும். அவர் பேசுறது எல்லாம் ஓகே. ஆனா அவர் டிஎல்டி, நான் புதுசா ஜாயின் பண்ண பொண்ணு, அது எப்படி செட் ஆகும்? நல்லா இருக்காதுல்ல. அதான் வெளியே சொல்லல. இந்த மாதிரி கார்ப்பரேட் சைட்ல ஒருத்தர் சைட் அடிக்கிறதெல்லாம் சாதாரணம் தானே. சரி, பார்க்கலாம். இது எவ்வளவு தூரம் போகுதுன்னு நானும் பார்க்க தானே போறேன். நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் இல்ல. சோ ஓவர் இமேஜின் பண்ணாத. அவங்க வந்துட்டாங்க. ஓகே, ரூம்ஸ் கிடைச்சிருச்சு.
கமான் லெட்ஸ் கோ. கவின், எந்த ரூம்? 101 and 105 ஆப்போசிட் ரூம்ஸ். ஓகே. ஓகே, 2 பேரும் வாங்க ரூமுக்கு போலாம். அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் நாளைக்கு மார்னிங் காம்படிஷன் இருக்குல்ல, ஞாபகம் இருக்குல்ல வைஷ்ணவி? ஸோ கொஞ்சம் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே யா ஷூர் சார். ஓகே லெட்ஸ் கோ. இந்த ரூம்ல நாங்க இருப்போம், ஆப்போசிட்ல நீங்க இருக்க போறீங்க. ஏதாச்சும் வேணும்னா அங்க இருந்து ரூமுக்கு கால் பண்ணுங்க, ஆர் யூ கேன் கம் டு ரூம் ஆல்சோ, நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே சார். அப்புறம் ரூம் லாக்ல இருக்கட்டும், ஓப்பன்ல வைக்க வேண்டாம். ஓகே சார். யாராச்சும் ரூம் டோர் நாக் பண்ணாங்கன்னா யார் வந்திருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்புறமா ஓபன் பண்ணுங்க. இல்லனா எங்களுக்கு கால் பண்ணுங்க, நாங்க வரோம், அப்புறமா ஓபன் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். இது நியூ பிளேஸ், ஸோ நாம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்புறம் நம்மளோட கம்பெனி இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ்க்குமே இதே ஹோட்டல்ல தான் ரூம்ஸ் புக் பண்ணிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், ஏதாச்சும் மீட்டப் மாதிரி வைப்பாங்க, அதனால எல்லாரும் மீட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே சார். சரிம்மா, ரூமுக்கு போங்க. டீ நீ போ, நான் வரேன். டீ இது வராண்டாடா, பார்த்து. அடச்சி போடா, வரேன். நடத்து. வைஷு, நான் உள்ள போறேன், நீ வா. ஓகே தீபா. என்ன கவின் அப்படி பாக்குறீங்க? இல்ல, நான் கீழே நோட் பண்ணேன், என்ன ஸ்டைட் அடிச்சதானே. அதெல்லாம் இல்லையே. அது ஹோட்டல்ல தான் நான் சுத்தி பார்த்தேன். நடிக்காதடி, நான் எல்லாமே நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். வெச்ச கண் எடுக்காம பாத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க கவின், அதான். அப்படியா? சரி இங்க பாரு, கேர்ஃபுல்லா இருக்கணும். எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணாம டோர் ஓப்பனே பண்ணாதீங்க. ஓகே அப்புறம் இப்ப கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. ஒரு 4 o'clock மேல நீங்க ரூம்க்கு வந்தாலும் சரி, இல்ல நாங்க வரோம். கொஞ்சம் அந்த காம்படிஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு நாளைக்கு ஈவினிங் கிளைண்ட் மீட்டிங் இருக்குல்ல, அது பத்தியும் கொஞ்சம் பேசிடலாம். ஓகே, கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்கு, அது சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே கவின். சரி உள்ள போ. நீங்க போங்க, நான் போறேன். நீ ஃபர்ஸ்ட் உள்ள போ, அதுக்கப்புறம் நான் போறேன். நல்ல மனம் உன் போல் கிடையாது, நன்றி சொல்ல வார்த்தை எனக்கு இது. ஒரு தாய் நீ உன் சேனா, இந்த உறவுக்கு பிரிவேது. அம்மாவை கூப்பிட்டு பார்த்தாச்சு, கண்டிப்பா அம்மா வீட்டுக்கு வர மாட்டாங்க. அத்தை கிட்ட பேசிட்டு அங்க போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுறணும். அவர் ஓகே சொன்னார்னா கண்டிப்பா அத்தை எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதனால அவர்கிட்ட கேட்டு ஒரு முடிவு எடுக்கணும். அம்மாவை தனியா விடக்கூடாது. கண்டிப்பா நாமளாச்சும் போய் அம்மா கூட இருக்கணும். ஆனா அவர் இப்ப ஃப்ரீயா இருப்பாரா என்னன்னு தெரியலையே. கான்ஃபரன்ஸ் இருக்குன்னு சொன்னாரு, போயிட்டு வந்திருப்பாரா? காலையில இன்னைக்கு 8 o'clock போகணும்னு சொன்னாரு. போயிட்டு ரூம்க்கு வந்திருந்தாருன்னா ஓகே, வரலனா டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்குமே. என்ன பண்ணலாம்? அப்பா, எப்படியோ இன்னைக்கு ஆஃப்டர்நூனே வந்துட்டோம். முதல்ல அனிதா கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும். என்னன்னே தெரியல, நேத்து இருந்தே டல்லா இருக்கா. காலையில கால் பண்ணேன், அப்பவுமே டல்லா பேசுறான். ஏதாச்சும் உடம்பு சரியில்லையோ? நம்ம கிட்ட சொல்லாம எதுவும் மறைக்கிறாளா என்னன்னு தெரியல. சரி, கால் பண்ணி பாப்போம். யார் கால் பண்றாங்க? அட, இவருதான் கால் பண்றாரா? அப்ப கான்ஃபரன்ஸ் போயிட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். மாமா, காலையில கான்ஃபரன்ஸ் போறேன்னு சொன்னீங்க, முடிஞ்சிருச்சா? ரூம்க்கு வந்துட்டீங்களா? ஆமாடி பொண்டாட்டி, வந்துட்டேன். ஆனா ஃபுல் டே இருக்கும்னு சொன்னீங்க. அப்படிதான் நினைச்சேன், பட் ஏதோ இம்பார்ட்டன்ட் ஒர்க்காம், ஸோ ஆஃப் டேல முடிச்சிட்டாங்க. மீதி நாளைக்கு கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு ரூம்க்கு வந்தாச்சு. ஓகே ஓகே. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? காலையில ஆபீஸ் போலன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. இப்பதான் சூர்யா கிட்ட கால் பண்ணி பேசினேன். அவன் இன்னைக்கு நீ ஆபீஸ்க்கு வரல, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றேன்னு சொன்னான். என்னாச்சுமா? அது ஒன்றும் இல்லைங்க, என்னன்னு தெரியல, காலையில இருந்து கொஞ்சம் டயர்டாவே இருக்கு. அதான், அது மட்டும் இல்ல, வைஷு வர ஊருக்கு போறான்ல, அதனால கவின் கிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஸோ கவின் கிட்ட பேசினேன். அப்புறம் வீட்ல இருந்தே கொஞ்சம் ஒர்க் பார்த்தேன், அதனாலதான் போல. டயர்டா இருக்கான். என்னாச்சு? நேத்தும் அப்படிதான் சொன்னேன். நேத்து காலையில இருந்தே நீ சரியில்லை. நைட்டு பேசுறப்ப கூட ஒரு மாதிரி டல்லா தான் பேசின. இப்பவும் அப்படியே இருக்க. என்னன்னு தெரியல. என்னன்னு தெரியலையா? அடியே, அண்ணா அங்கதானே இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம்ல. அட சும்மா இருங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எல்லாத்துக்கும் டாக்டர் பார்க்க முடியுமா? டயர்டா இருக்கு, பார்க்கலாம். ஒரு 2 days இப்படியே இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன். சொன்னா கேட்க மாட்டேன். ஆமா, சாப்பிட்டியா இல்லையா? ஆல்ரெடி இப்படிதான் ஒரு நாள் மயக்க போட்டு விழுந்த. அப்ப கூட டாக்டர் என்ன சொன்னாங்க? லோ பிபின்னு சொன்னாங்க. சரியா சாப்பிடாம இரு, அப்பதான் உடம்புக்கு எல்லாமே வரும். என்னங்க? அப்புறம் சொல்ற பேச்சு எதுவுமே கேட்காத அனிதா. இங்க இருக்கனால உன்னை திட்டக்கூடாதுன்னு பார்த்தான். திட்டக்கூடாதுன்னு சிரிச்சுட்டே திட்டுறீங்கல்ல. நான் நல்லா தான் சாப்பிட்டேன். சரி, இப்ப வாச்ச சொல்லு, என்னாச்சு உனக்கு?
என் பொண்டாட்டி பத்தி எனக்கு தெரியாதா? உன் ஃபேஸ பார்த்தாலே தெரியுது. எதையோ யோசிச்சுட்டு இருக்க. என்ன? இவர்கிட்ட இப்ப என்னன்னு சொல்றது? நேர்ல வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். அனிதா, ம் ஒன்றும் இல்லை. இங்க ம், நான் நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா? என்ன? அம்மா வீட்டுக்கு போகணுமா? என்னாச்சு அனிதா? ஏதா ப்ராப்ளமா? ஷோ, இவர் வேற எங்க சுத்தினாலும் ஏதாச்சும் ப்ராப்ளமான்னு கேட்டுட்டே இருக்காரு. நம்ம மூஞ்சி பார்த்தா அப்பட்டமா தெரியுதா? இவர்கிட்ட அதெல்லாம் காட்டிக்க கூடாதுன்னு தான் நார்மலா பேசுறோம். ம், ப்ராப்ளமான்னு கேட்டேன். ஏங்க, ப்ராப்ளம் ஏதாச்சும் இருந்தாதான் அம்மா வீட்டுக்கு போகணும்னு இருக்கா என்ன? அது எனக்கு அம்மா வீட்டுக்கு போகணும் போல இருக்கு. இப்போ வைஷுவும் டெல்லி கிளம்பிட்டான்ல, அம்மா மட்டும் வீட்ல தனியா இருப்பாங்க. அதான் நான் போயிட்டு வரட்டுமா? கரெக்டு தான் அனிதா. ஆனா அவங்க அங்க தனியா இருக்கிறதுக்கு நம்ம வீட்ல வந்து இருக்கலாம்ல. நீ கூப்பிட்டியா இல்லையா? கூப்பிட்டேங்க, அவங்க வர மாட்டேன்றாங்க. இவ ஃபேஸ பார்த்தாலே தெரியுது. என்னமோ நம்ம கிட்ட மறைக்கிறா. நானும் துருவி துருவி கேட்டு பார்த்துட்டேன். எப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டேன்றாளே. ம், ம், இவ பழியே போக வேண்டியதுதான். சரி, அம்மா வீட்டுக்கு தானே போகணும்னு சொல்றா, போயிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நான் ஊருக்கு வந்து வச்சுக்கிறேன்டி உன்னை. எங்க? சரி, போயிட்டு வா. நிஜமாவா? போயிட்டு வரட்டுமா? ஆமா, அம்மா வீட்டுக்கு தானே போகணும்னு சொல்றேன், போயிட்டு வா. சரி, நீங்க எப்ப வருவீங்க? தெரியல அனிதா. மேபி 2-3 டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஃபுல் டே தான் கான்ஃபரன்ஸ்னு சொல்லி 2 டேஸ் சொல்லியிருந்தாங்க. இப்போ இன்னைக்கு ஆஃப் டே தானே வச்சிருக்காங்க. ஸோ மேபி 3-4 டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக தெரியல. நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உனக்கு சொல்றேன். நான் வர வரையும் நீ அம்மா கூட இருந்துட்டு வா, ஓகேவா? ம், சரிங்க. ஓகே அனிதா, நீ அம்மா வீட்டுக்கு போய் ரீச் ஆயிட்டு எனக்கு கால் பண்ணு. நான் கொஞ்சம் ஒர்க் இருக்குமா, ஒர்க் பார்க்குறேன். ஆ, சரிங்க. பாய். ம். என்ன பிரச்சனை இவளுக்கு? பார்க்கவும் ரொம்ப டல்லா இருக்கா. கேட்டா டயர்டா இருக்குன்னு சொல்றா. ஏதோ மறைக்கிறா, அது மட்டும் கன்ஃபார்ம். ஆனா என்ன மறைக்கிறான்னு தான் தெரியல. என்கிட்ட சொல்லாம மறைக்கிறல்ல. வீட்டுக்கு வந்து உன்னை பாத்துக்கிறேன். எப்படியோ நிறைய கொஸ்டின் கேட்காம சரி போயிட்டு வான்னு சொல்லிட்டாரு. அம்மா வீட்டுக்கு போகணும், அம்மா கிட்ட பேசணும். அம்மா, இவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட அதை பத்தி கேட்காமலோ பேசாமலோ என்னால இருக்க முடியாதுமா. கண்டிப்பா இதை பத்தி நான் கேட்பேம்மா. அதுக்காக அவரை அப்பான்னு கூப்பிடணும்லாம் நான் ஆசைப்படல. ஆனா உங்களோட கஷ்டத்துல கொஞ்சமாச்சும் பங்கெடுத்துக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதாம்மா. அனிதா அக்கா, வாங்க. என்னக்கா திடீர்னு ரூம்க்கெல்லாம் வந்திருக்கீங்க? ஒன்னும் இல்ல அனிதா, சும்மாதான். நீ கார்த்திகிட்ட பேசிட்டு இருந்தியோ? ஆமாக்கா. எப்ப வராராம்? அக்கா, அவர் கிளம்புறப்போ 2 days 3 daysல வந்துருவேன்னு சொன்னாரு. இப்போ என்னன்னா கான்ஃபரன்ஸ் இன்னும் 2 days கூட எக்ஸ்டெண்ட் ஆக சான்ஸ் இருக்கு. எப்படியும் 4 days பக்கம் ஆகும்னு சொல்றாரு. அவருக்கே கன்ஃபார்மா தெரியலையாங்க்கா. ஓ, சரி சரி. அக்கா, நான் நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா? என்ன, அம்மா வீட்டுக்கு போறியா? என்ன அனிதா திடீர்னு? இல்லக்கா, வைஷுவும் இப்போ ஊர்ல இல்லைல்ல, அம்மா மட்டும் தனியா இருப்பாங்கல்லக்கா, அதான் அவரும் ஊருக்கு போயிருக்காரு. சரி, ஒரு 2-3 நாளைக்கு அம்மா கூட இருக்கணும் போல இருக்குக்கா, அதான் போயிட்டு வரலான்னு இருக்கேன். ஓ, அப்படியா? சரி அனிதா, போயிட்டு வா. ம், சரிங்கக்கா. எனக்கும் ஆசையாக தான் இருக்கு. அம்மா வீடு இருந்தா இந்நேரம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுக்கு என்னை கூட்டிட்டு போய் எவ்வளோ நல்லா பார்த்துருப்பாங்கல்ல. அக்கா, என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை அனிதா, ஒன்றும் இல்லை, சும்மா. அக்கா, நீங்களும் வரீங்களா? ஏன்னா இல்லை அனிதா, நான் எப்படின்னா இது என்னக்கா கேள்வி? வாங்க, நம்ம 2 பேரும் போயிட்டு 2 நாள் இருந்துட்டு வந்துடலாம். கவலைப்படாதீங்க, உங்க பாப்பாவை நான் நல்லா பார்த்துக்கிறேன். அம்மா இருக்காங்க, உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே சமைச்சு கொடுப்பாங்கக்கா. உங்களுக்கும் அம்மா வீட்டுக்கு வந்து இருக்கணும்னு ஆசை இருக்கும்ல. வாங்கக்கா, நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாம். அனிதா, என்ன சொல்ற? நான் அக்கா, இதுல என்ன இருக்கு? உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க, நான் மாமா கிட்ட பெர்மிஷன் கேக்குறேன். மாமாவும் நம்ம கூட வரட்டும். அனிதா, எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா மாமா ஒத்துப்பாரான்னு தெரியலையே. வீட்ல அத்தெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஆசையா இருக்குல்ல, எல்லார்கிட்டையும் நான் பெர்மிஷன் கேட்டு உங்களை கூட்டிட்டு போறேன், போதுமா? வாங்கக்கா, நம்ம 2 பேரும் ஜாலியா அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாம். அக்கா, நீங்க மட்டும் வரீங்கன்னு அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா என்ன வகை வகையா செஞ்சு உங்களை அசத்திர மாட்டாங்க. நீங்க என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாங்கக்கா. போயிட்டு வரலாமா? எனக்கும் ஆசையா தான் இருக்கு. சரி, மாமா கிட்ட நான் கேட்டு பாக்குறேன். சரி, கேளுங்க. அப்படி ஒரு வேளை மாமா ஒத்துக்கலைன்னா சொல்லுங்க, நான் வந்து கேக்குறேன். ஓகே அனிதா, மாமா ரூம்ல தான் இருக்காரு. இதோ நான் இப்பவே போய் கேக்குறேன். அக்கா, எதுக்கு இவ்வளவு அவசரம்? பொறுமை. சரி சரி.
டாக்டர் நீங்க சொன்ன ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன். செக் பண்ணிட்டீங்களா டாக்டர்? எஸ் சிஸ்டர், செக் பண்ணேன். பட் அதுல 2 பேஷண்டோட டீடைல்ஸ் கிளியரா மென்ஷன் ஆகவே இல்ல. இன்கம்ப்ளீட்டா அனுப்பியிருக்கீங்க. அதெல்லாம் எனக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி செக் பண்ண மாட்டீங்களா? சார் நான் எல்லாம் செக் பண்ணி தான் அனுப்புனேன். என்ன செக் பண்ணி அனுப்புனீங்க? கிளியரா பண்ணியிருந்தா அந்த பேஷண்டோட டீடைல்ஸ் அங்க இருந்திருக்கணும். இல்ல, அகைன் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். ரீசென்ட் பண்ணுங்க. ஓகே சார், ஓகே. சீக்கிரமா அப்டேட் பண்ணி எனக்கு அனுப்புங்க. ஓகே சார். அனு, என்னாச்சு? என்ன ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க மேடம்? அது அது வந்துங்க, அனிதா அம்மா வீட்டுக்கு போறாளாம். ஓ அப்படியா, சரி போயிட்டு வரட்டும். அவ அம்மா வீட்டுக்கு போறானா இவ்ளோ ஹாப்பியா இருக்கா? அட என்னங்க, நான் பேச வரத முழுசா கேளுங்க. அவ அம்மா வீட்டுக்கு போறதுக்கு நான் எதுக்காக இவ்வளவு ஹாப்பியா இருப்பேன்? அது நானும் போயிட்டு வரட்டுமா? என்ன அனு, என்ன சொல்லிட்டு இருக்க? நீ எங்க போற? அதாங்க அம்மா வீட்டுக்கு. அனு, என்னங்க, அது அனிதா அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னா. அப்புறம் அவளே தாங்க கூப்பிட்டா, அக்கா நீங்களும் வாங்க போயிட்டு வரலான்னு. அதான் எனக்கும் ஆசையா இருக்குங்க. போயிட்டு வரட்டுமா? அனு என்ன விளையாடிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அவ போயிட்டு வரட்டும், நீ இங்கே இரு. நீங்க ஏன் இவ்ளோ கோவமா பேசுறீங்க? அம்மா வீட்டுக்கு தானே போயிட்டு வரேன்னு சொன்னேன். அனு, நீ அவங்கள அம்மான்னு நினைக்கிறது அதெல்லாம் ஓகேடா. நீ போக வேணாம்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த டைம்ல வேண்டாம் அனு, சொன்னா கேளு. 3 மந்த்ஸ் தான் ஆகுது அனு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்ல. இந்த டைம்ல அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏங்க இப்படி பண்றீங்க? பக்கத்து ஊரு தானே, கார்ல தானே போக போறோம். அப்புறம் என்ன? பக்கத்து ஊர் தான் அனு. இருந்தாலும் இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா நீ போய் ஸ்டே பண்ண. இப்ப வேண்டாம் அனு, சொன்னா கேளு. நான் எவ்வளவு ஆசையா வந்தேன்னு தெரியுமா? நான் கேட்டோன்னே நீங்க ஒத்துப்பீங்க. நான் போயிட்டு வரலான்னு நினைச்சேன். நீங்க என்னன்னா, அனு அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இப்ப வேண்டாம். ஏங்க அவங்க என்ன நல்லா தான் பாத்துப்பாங்கங்க. உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியும்ல. அவங்க உன்னை நல்லா தான் பாத்துப்பாங்க. நான் இப்ப இல்லைன்னு சொல்லலையே. உனக்கு டிராவல் வேண்டான்னு சொல்றேன். சொன்னா கேளு. ஏங்க எனக்கு ஆசையா இருக்கு. நான் போயிட்டு வரேனே. அனு சொல்றேன்ல, சொன்னா கேளு. இப்ப வேண்டாம். மாமா ப்ளீஸ் மாமா, அவங்க என்ன நல்லா தான் பாத்துப்பாங்க. எனக்கு போகணும்னு ஆசையா இருக்குங்க. நான் போயிட்டு வரேனே, ப்ளீஸ் ப்ளீஸ். ஸ்டாப் இட் அனு. இங்க நானும் பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன். கேட்கவே மாட்டேல்ல. நான் தான் சொல்றேன்ல, இப்போ அங்க போ வேண்டாம். என்ன புரிஞ்சதா இல்லையா? ம். அனு, இப்ப எதுக்கு அலற? சாரி சாரி அனு. அது அனு, ஓ காட், அழுதுட்டே போறாளா? ஒரு டைம் சொல்றப்பவே கேட்டிருந்தா. ஷோ, இப்ப என்கிட்ட திட்டே வாங்கியிருக்க தேவையில்ல. இவளுக்கு என்னதான் பண்றதோ தெரியல.